தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை பிசாசு எப்படி இழக்க வைப்பான், நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்க பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஈக்குவலாக ஞானத்தையும் எதிர்பார்ப்பார். அதனால் தான் நீதிமொழிகள் 23:15 என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும் என்று சொன்னார். பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரமே நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டித்து எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு வெறியோடு அவன் அலைவான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் ஞானத்தை இழக்க வைக்கிறது. எப்படியெல்லாம் ஞானத்தை இழக்க வைப்பான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்திற்குள் ஒரு மேட்டிமை அல்லது பெருமையை கொடுத்துட்டாலே ஞானம் போயிடும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் கோபம், அந்த கோபத்தை கொடுத்து ஞானத்தை போக வைத்து விடுவான். தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய வைத்து ஞானத்தை இழக்க வைத்து விடுவான். தேவ சமூகத்திலேயே ஒரு பிரதான தேவதூதன் இருந்தான். தேவன் அவனுக்கு விசேஷித்த ஞானம், அழகு, அபிஷேகம் எல்லாம் கொடுத்திருந்தார். அவனுடைய இருதயத்திற்குள்ள என்ன வந்துச்சுன்னு சொன்னா, ஸ்தானம், தேவஸ்தானத்துக்குள் போக வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவனுக்கு நல்லாவே தெரியும் அதில் அவன் விழுந்தவன். சின்ன சின்ன காரியத்தில் கூட மேட்டிமையை கொடுத்துருவான், பெருமையை கொடுத்துருவான், உன்னை உயர்த்தி பேச வைத்து விடுவான். அப்படி வச்ச உடனே ஞானம் போய்விடும். ஞானம் பயிற்சிதுன்னா தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒருத்தனோட கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஞானம்தான் அவர் இவன் கூட இருக்கிறாங்கிறதை நிரூபிக்கக்கூடிய அதுதான். அதை எடுத்துருவான், அதை இழக்க வைத்திருவான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நல்ல கவனிங்க.
மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு ராஜா என்று சொன்னாலே அது சாத்தானை குறிக்கிறது, உலகத்தின் அதிபதியை குறிக்கிறது, லூசிஃபரை குறிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அவனை எங்க வச்சிருந்தாருன்னு பார்க்கணும். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன். அவன் ஞானம் உள்ளவன். லூசிஃபர்னு சொல்றது தேவ தூதர்கள் பிரதான இடத்துல இருக்கிறவன். தேவன் அவனுக்கு அதிகமான வல்லமையை கொடுத்திருந்தார், அழகை கொடுத்திருந்தார், அதிக அழகுள்ளவனாக இருப்பான். தேவ தூதர்களே அழகுள்ளவன். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். அந்த அழகை வைத்தே அநேகரை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவன். தன்னை தேவ தூதன் போல காட்டுவான். அதை நம்பி அநேக தேவ தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஒரு வஞ்சிக்கிறவனாக மாறிவிட்டான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. கேள்விப்படாத பவளங்கள் அது, நம்ம பார்த்திராத பவளங்கள் அது. அது நிறைந்த இடத்துல அது அவனை மூடி இருக்க போர்வைக்கு பதில். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் அவனை வைத்திருக்கின்றார். வாசிப்போம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. காப்பாற்றுகிறதற்காக பாதுகாவலன், அபிஷேகிக்கப்பட்டவன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அபிஷேகிக்கப்பட்டவன். வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். எங்க கொண்டு வந்து வைத்திருந்தாரா? தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவிக் கொண்டிருந்தவன். வாசிப்போம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். நல்ல கவனிங்க, அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது வரைக்கும் ஒரு பிழை இல்லாத, ஒரு குறைவு இல்லாத இருந்தவன். வாசிப்போம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் இருதயம் மேட்டிமையாகிவிட்டது. தூதர்களிலே அழகுள்ளவன். நல்லா கவனிக்க வேண்டாம். உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். ஞானமும் போய்விட்டது. ஞானத்துல சிறந்தவன். வாசிப்போம். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். பரிசுத்த ஸ்தலத்தையே பரிசுத்த குலைச்சலாக்கினா. ஆண்டவர் சொன்னாரே,
தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று உன்னை தள்ளி விடுவேன். எப்படி தள்ளினாரா? எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12 முதல் 15 வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழத்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன்னதமானவருக்கு ஒப்பாயிருப்பேன். ஸ்தானம், ஸ்தானத்தை எதிர்பார்த்துட்டாலே ஞானம் போயிடும். நல்லா கவனிக்க வேண்டாம். அவனை மேல தூக்கி வச்சதே ஆண்டவர் தான். வல்லமை அதிகமாக கொடுத்திருந்தாரு, ஞானத்தை அதிகமாக கொடுத்திருந்தாரு, அழகு அதிகமாக கொடுத்திருந்தாரு. அவனுக்கென்று ஒரு தனி இடத்தையும் கொடுத்து வைத்திருந்தாரு. உடனே அவனுக்குள்ள ஒரு பெருமை, தேவனுக்கு ஒப்பாயிருப்பேன். அவருக்கு ஈக்குவலா தன்னை நினைச்சிட்டான். இருதயத்துல தான் நினைக்கிறான். நீ பாவம் செய்தாதான் கர்த்தருக்கு தெரியும் நினைக்கவே நினைக்காதீங்க. நீ இருதயத்துல சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் அவர் அறிந்து விடுவார். என்ன சிந்திக்கிறங்கிறது அவருக்கு தெரியும். வாசிப்போம். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அடித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். உலகத்தையே உள்ள கீழே தள்ளுன உடனே நாஸ்டி ஆக்கிட்டான். பிரகாசமாய் இருந்தவன் இருளாய் மாறிவிட்டான். வெளிச்சமாய் இருந்தவன் இருளுக்குள்ள போய்விட்டான். நல்லா கவனிக்க வேண்டாம். ஏன் அவனை ஒளியின் தூதன் சொல்றாங்க? அதே வேஷத்துல அழகான தேவதூதன் மாதிரியே கண்ணுக்கு தெரியுமா? அந்த வேஷத்துல அவனால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். அவன் மறையலைன்னா அதுவே இருள மாறிடும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவனால நடிக்க தான் முடியுமோ ஒழிய அவனால நிரந்தரமா அந்த அழகுல இருக்க முடியாது. அவன் அந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே மேட்டிமை. நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன மேட்டிமை வந்துட்டா கூட எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். நாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமையை கொடுப்பான். சின்ன காரியத்திலே மேட்டிமையை கொடுப்பான். எனக்கு நீ ஆலோசனை கொடுக்கிறியா? உன் வாயாலே சொல்ல வைப்பான். எனக்கு நீ ஆலோசனை கொடுக்கிறியா சொன்ன அடுத்த செகண்ட் உன் ஞானம் போயிடும். நமக்கு அது தெரியாது. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது தான் கஷ்டம்.
இழந்து போகிறத சாதாரணமா இழக்க வச்சிருவான். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுங்கிறது தேவனிடத்தில் இருந்து வருகிறது. ஞானத்தை இழக்கிறதுங்கிறது பிசாசிட்ட இருந்து வருகிறது. தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அநேக கட்டளைகள் உண்டு. இழக்கிறதற்கு எந்த கட்டளையும் கிடையாது. சாதாரணமாக இழக்க வைத்து விடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரமே ஞானத்தை இழக்க வைக்கிறது தான். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனத்தில் இருந்து, இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. நேபுகாத் நேச்சார் 120 நாடுகளுக்கு ராஜாவா இருந்தவன். நல்ல கவனிங்க. அவனை எதிர்த்து நின்று எவனும் ஜெயித்ததே கிடையாது. அவன் ஆண்டவர் டாப்ல தூக்கி வைத்திருந்தார். தேவனை அறியல அவன். ஆனா ஆண்டவர் அவனை சொல்லும் பொழுது என் ஊழியக்காரன் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் அனுப்புற இடத்துக்கெல்லாம் போய் காரியத்தை சாதிக்கிறவன். அவன் இருதயத்துக்குள்ள சாதாரணமா மேட்டிமையை கொடுத்தான். வாசிப்போம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் இது நான் செய்ததுன்னு சொன்னாலே நீ அவுட் ஆயிடுவேன். எந்த காரியத்தையும் நம்மளை திறமையாக அற்புதமாக செய்ய வைக்கிறவரே ஆண்டவர் தான். எந்த மனிதனாலையும் எந்த காரியமும் நடக்க போறது கிடையாது. அதை செய்ய வைக்கிறவர் அவர் தான். அவருடைய கிருபையில நான் செய்தேன். அவர் என்னை ஒரு கருவியாய் பிரயோஜனப்படுத்தினார். அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக நான் கட்டின மகாபாபிலோன் அதுதான் வர வேண்டும். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்ன உடனே அவனுடைய மகிமை, அவனுடைய ஆடம்பரம், அவனுடைய ராஜாங்கம், அவனுடைய ஞானம் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. நல்லா கவனிங்க. வாசிப்போம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. நல்லா கவனிங்க. சனப்பொழுதிலே அந்த ராஜ்யபாரம் அவரை விட்டு போயிடுது. Never boast yourself. நல்லா கவனிக்க வேண்டும். தப்பி தவறி கூட இதை நான் செய்தேன், அந்த நான்கிற வார்த்தை தனியாக வந்துட்டாலே நீ அவுட்டுன்னு அர்த்தம். நம்மளை மேன்மைப்படுத்துகிறவரே அவர் தான்.
நம்மளை உயர்த்தி கொண்டு வருகிறவரே அவர்தான். எப்படியோ வாழ்ந்து எப்படியோ நாசமா போக வேண்டிய நம்ம அவர் தெரிந்தெடுத்து அவர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டு வருகிறாரே. அவருக்கு மட்டுமே மகிமை செலுத்த வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். சுருக்கமா சொன்னா பிதாவுக்கு ஒப்பானவர். பிதாவுடைய இன்னொரு சாயல் அது. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம, நான் பிதாட்டு இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு எல்லா வல்லமே உண்டு, அவர் என்ன அனுப்பிதான் எல்லாத்தையும் செய்ய சொல்லி இருக்கிறாரு. சொல்லல, அவருக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவன் மனுஷர் ரூபத்தில் வருகிறார். வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை. இந்த தாழ்மையின் நிமித்தம் தேவன் அவருக்கு கொடுத்த விசேஷித்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. That's a treasure given by the Father. நீ தாழ்த்தும் பொழுது அந்த ஞானம் உனக்குள்ள இருந்து வெளிப்படும். இவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம். மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மன மேட்டிமை உள்ளவன் எவனா கர்த்தருக்கு அருவருப்பானவனா. இப்ப அவன் அருவருப்பானவனாக போய்விட்டான். தேவன் அருவருத்த எப்படி மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தில் இருந்து, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று.
அவன் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டு மனுஷர் என்று ஐயா எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா அவன்? 120 நாடுகளுக்கு ராஜாவன். மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். மாடுகளை போல கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயாவது? மனமேட்டிமே கத்தர் அவ்வளவு வெறுப்பாரு. ஒரு விபச்சாரம் செஞ்சு போய் நின்னா கூட மன்னிச்சிருவாரு. அந்த மேட்டிமைங்கிறது ஆண்டவர் அவ்வளவு அருவருக்கிற காரியம். யாருக்கும் தெரியாது. வாசிப்போம். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். நல்ல கவனிங்க, என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அந்த பாதையில போனதுக்கு அப்புறம்தான் என மந்திரிமார்கள் எல்லாரும் போயிட்டான். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டுட்டான். மாட்டை போல புல்ல தின்னு வெயில நினைக்கிற லெவலுக்கு போயிட்டான். டோட்டல்லா ஞானம் போய்விட்டது. அந்த நிலைமையில வந்ததுக்கு அப்புறம்தான் பரலோக தேவனை ஏறெடுத்து பார்க்கிறான். உயர்த்தவும் அவரால் தான் முடியும், தாழ்த்தவும் அவரால் தான் முடியும். அந்த புத்தி அவனுக்குள்ள வர ஆரம்பிக்கு. வாசிப்போம். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புத்தி வருது. மகிமையை அவருக்கு செலுத்துறான். அவரால் எல்லாம் முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். இப்படிலாம் அவனுக்கு நடக்க போகுதுங்கிறத தானியேல் சொல்லிடுவான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு புத்தி வராது. இவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தானியேல் இவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பான். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். இவனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லிடுவான். 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்து உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரின் நின்று நீ தள்ளிவிடப்படுவீர். மனுஷரின் நின்று தள்ளிவிடப்படி சொல்லிடுவான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவான். எப்பொழுதுமே நமக்குள்ள மேட்டிவன் ஒன்று வந்துருச்சுன்னா தேவதூதனே இறங்கி வந்து ஆலோசனை கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது. வாசிப்போம். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 7 காலங்கள். அப்போ ஒரு நாள் 2 நாள் போய் அங்க இருக்கல, பல வருஷம் அங்க போய் கிடக்கிறான். தானியேல் யோசேப்பை விட கில்லாடி. சொப்பனத்துக்கு அப்படியே அர்த்தம் சொல்லிடுவான். நடக்க போறது அப்படியே சொல்றான்.
சொல்லிட்டு இவனுக்கு ஆலோசனை கொடுப்பான். வாசிப்போம். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அது வரைக்கும் நீ அந்த பாதையில போவ. அதுக்கப்புறம் அவன் புத்தி அவனுக்குள்ள வருகிறது. 36வது வசனத்திலிருந்து, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். ஓடி போன மந்திரியும் பிரபுக்களும் திரும்ப ஓடி வருகிறாங்க. என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்து அவராலே ஆகும் என்று எழுதினான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம் மறுபடியும் வாசிப்போம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பு. அந்த அருவருப்பு என்னங்கிறத பார்த்தீங்க. எந்த அளவுல அருவருக்கிற அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டான். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 10வது வசனங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். மேட்டிமையினால எப்படி ஞானம் போகுதுன்னு பார்த்தீங்க. கோபம் உன் ஞானத்தை இழக்க வச்சிடும். கோபம் உன் தரிசனத்தை இழக்க வைத்து விடும். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20 இருந்து 22 வசனங்கள். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எப்படி சகல சாஸ்திரம்? he was educated, well educated. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இப்ப ஆண்டவர் அவன் மீது வைத்த திட்டம், அவன் மீது வைத்த தரிசனத்தை அவன் இருதயத்தில் கொடுக்கிறாரு. He was really not aware that he was being led by the Spirit of the Lord in the path of his vision. ஆண்டவருடைய தரிசனத்தின் பாதையில் அவனை கொண்டு போகிறதற்கு அவன் இருதயத்துக்குள்ள அந்த தரிசனத்தை வைக்கிறாங்க, அவனுக்கு தெரியாது. வாசிப்போம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். என்ன செஞ்சானா? ஆளை காலியே பண்ணிட்டான். கோபம் இப்படி செய்கிறான்னு ஒண்ணு ஆவேசம். நல்லா கவனிங்க. தேவ திட்டத்துக்குள்ள கொண்டு வர்றாரு.
அந்த தரிசனத்துக்குள்ள ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கிறான். சூழ்நிலை அவனை கோபப்பட வைத்து விட்டது. பிசாசுடைய தந்திரமே உனக்கு கோபத்தை உண்டாக்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவான். ஞானம் மட்டும் இருந்ததுன்னா பொறுமை தன்னாலே வந்துடும். நீ பொறுமைக்காக மாறுபட்டு ஜெபிக்க வேண்டாம். விஸ்டம் அது பொறுமையை கொடுத்துரும். இதே மோசேயுடைய பின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் இருந்து பல கட்டளைகளை பெற்றுட்டு வர்றவன் உலகத்திலேயே சாந்தமுள்ளவனா மாறி வருவான். நல்லா கவனிக்க வேண்டும். நீ எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிற, எப்பொழுதுமே தேவ சமூகத்துக்குள்ள போகிறீனா, don't come out empty handed. இன்னைக்கு கடமைக்காக போகிறோம், கடமைக்காக வெளியே வர்றோம். ஜெபித்தோங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய, ஜெபித்து விட்டோங்கிற திருப்தி இருக்காது. நீ ஜெப வேளையில தேவ சமூகத்தில் இனி இருக்கும் பொழுது அநேக ஞானத்தை நீ கற்றுக்கொள்ள முடியும். மோசேக்கு அது யாருமே சொல்லிக் கொடுக்கல. பார்வோன் வீட்டிலே இருந்ததுனால, செல்வ செழிப்புல வளர்ந்ததுனால, வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாய் இருந்ததுனால, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் காரியத்தை சாதிச்சிடலாம் நினைச்சான். வாசிப்போம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஏன் அறியல? அது தேவனுக்கு விரோதமான காரியம். அது பிசாசுனுடைய தந்திரத்தில் ஒன்றுங்கிறது மோசேக்கு தெரியாது. வாசிப்போம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். வெட்டி கிட்டி மண்ணை தோண்டி உள்ள போத்துட்டான். மேட்ரு வெளியே தெரியுது. ராஜா வரைக்கும் மேட்ரு போயிருச்சு. வாசிப்போம். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தரிசனம் போய்விட்டது. தேவன் வைத்த திட்டம் போய்விட்டது. கோபம் உன் ஞானத்தை எடுத்துரும். நல்ல கவனிங்க. நீ கோபப்படக்கூடிய பல சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவான். டென்ஷன் ஆகிற பல சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருவான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஞானத்தை கேட்கணும். அவருக்கு பிரியமாய் நடக்கணும். ஞானத்தை கேட்கணும். அந்த ஞானம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும். வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு எவ்வளவு கோபம் தரிசனத்தை நிறைவேற்ற 40 வருஷத்தை ஆக்கிருச்சு. அப்பமே அவன் தரிசனத்துக்குள்ள வர வேண்டியவன்.
ஆண்டவர் சொன்னது 400 ஆண்டுகளுக்குள் அப்புறம் வெளியே கொண்டு வருவாங்க. அந்த 400 ஆண்டுக்குள்ள இவன் கொண்டு வர வேண்டும். 30 ஆண்டு கூடிருச்சு. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த கோபம் அவன் தரிசனத்தை விட்டு ஓட வைத்து விட்டது. எப்படி தேவ திட்டத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரலான்னு பிசாசு ஆவலோடு இருப்பான். யாருக்கும் தெரியாது. பிசாசினுடைய ஒரு தந்திரத்தில் தான் தூக்கி வீசி பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தவன் மீதியான் தேசத்தில் ஆட்டமேச்சுக்கிட்டு இருப்பான். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆடு மேய்க்கிறவன் அவன். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஐயா. அரண்மனையில் வாழ்ந்தவன் ஐயா. அரண்மனையில் இருந்தே வெளிவந்து இஸ்ரவேல் மக்களை வெளியில வழி நடத்தி கொண்டு வர வேண்டியவன். ஏன் கோபம்? அவன் 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் திரும்ப ஆண்டவர் அவனோட பேசி உள்ள கொண்டு வர்றாரு. அந்த தரிசனத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். 3வது நம்பர் 3, பாவம் செஞ்சிட்டியா ஞானம் பெயரும். வாக்கிலும் செய்கிலும் வல்லவனைத்தான் ஞானத்தை இழக்க வச்சான். தேவனுடைய பர்வதத்தில் மிகுந்த ஞானம் உள்ளவனாக இருந்த லூசிபரை தான் ஞானத்தை இழக்க வச்சான். ஞானவான்களை ஞானத்தை இழக்க வைக்கிறது தான் அவனோட டாக்டிஸே. மக்கு பிளாஸ்திரிகள்கிட்ட வந்து நிற்கவே மாட்டான் பிரசாசு. நல்லா கவனிங்க. மக்கு பிளாஸ்திரிகள்னு சிலர் இருப்பாங்க. அந்த பிளாஸ்திரிகள்கிட்ட போகவே மாட்டான். அவன் டார்கெட்டில் ஞானம் உள்ளவங்கிட்ட தான், அந்த ஞானம் உள்ளவங்கிட்ட தான் ஞானத்தை எடுப்பான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் அவனுக்கு ப்ரமோஷனே கிடைத்திருக்கிறது. 14வது 15வது வசனங்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். எதுக்கு பயந்தானா? மகா புத்திமானாய். எவன் ஞானம் உள்ளவன் அங்கதான் பிசாசுனுடைய கண்ணியே இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 30வது வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். ஊழியக்காரங்க எல்லாரிலும் புத்திமான். தேவனாகிய கர்த்தர் இவனை குறித்து திட்டம் தரிசனம் எல்லாம் வச்சிருந்தாரு. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம்
13வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வன் அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அவன் சந்ததியில தான் இயேசுவே வர்றாரு. அப்படின்னா அந்த தேவ திட்டம், அந்த தேவ தரிசனம் அவன் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன தேவனுக்கு பிரியம் இல்லாதவனாக மாத்தலாம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றுவன் எனக்கு பிரியமானதில் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சியம் கொடுத்திருந்தாரு. அவனை பாவத்தில் விழ வச்சா எல்லாம் க்ளோஸ். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். என்ன சொன்னாங்க? அவ இன்னொருத்தருடைய மனைவின்னு சொன்னாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். அதை நல்லா தெரிஞ்சிட்டு தான் அந்த பாவத்தை செய்கிறான். வாசிப்போம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து வாசிப்போம். தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். நல்லா கவனிங்க. ஒரு பாவத்தை மறைக்கிறதற்கு இன்னொரு பாவத்துக்குள்ள போகிறான். ஞானம் போய்விட்டது. When you commit adultery, it's a very very dangerous sin. ஞானத்தை சுத்தமா க்ளோஸ் பண்ணிடும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும் படிக்க அவனை விட்டு பின் வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடை யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். நல்லா கவனித்தீங்களா? ஏன் அவனை சாகடிச்சான்? ஞானத்தை இழந்து விட்டான். ஒரு தேச பக்தி உள்ளவன் யுத்தம் நடக்கிற நேரத்தில் இன்பத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி ராஜா அரண்மனையில் படுத்து கிடந்தவன் அவனையே கொல்றதுக்கு ஏற்பாடு செய்கிறான்னா எந்த அளவு தாவீதுடைய ஞானம் போய்விட்டது. திரும்ப தாவீதுக்கு ஞானத்தை கொண்டு வர்றதுக்கு கடுமையான சிக்ஷைக்குள்ள கொண்டு போனார். அது 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அவனுக்கு கொண்டு போகப்பட்ட தண்டனைகள்லாம் தெரியும். அவமானப்பட்டான், பரியாசம் பண்ணப்பட்டான், ராஜாங்கத்தை விட்டு ஓட வைத்தார்.
பதவியை இழந்தான், ராஜாங்கத்தை இழந்தான். இந்த தண்டனையின் பாதையில போனதுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி வந்தது. எப்படி நேபுகாத்நேச்சர் அந்த பாதையில போய் புத்தி வந்ததோ அதே மாதிரி தாவீதுக்கு அந்த தண்டனையின் பாதையில போனதுக்கு அப்புறம் புத்தி வந்தது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியன் ஆகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். நல்லா கவனிச்சுக்கலாம். திரும்ப அந்த புத்தி வர்றதுக்கு அந்த பாதையில போனா தேவன் அவன் மீது வைத்த தரிசனம் நிறைவேறியது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் இல்லைனா வேதத்தில் அந்த பேர் வந்திருக்காதையா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலையிலையும் ஞானத்தை இழந்துடாதீங்க. அந்த ஞானத்தை இட் இஸ் எ ட்ரெஷர். இட் இஸ் எ ட்ரெஷர். தெய்வ சமூகத்தில் போய் when you go through a difficult path, unbearable situation, can't able to deal the problems, தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரத்தில் ஞானத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஞானமே இல்லை ஆண்டவரே சொல்ல வேண்டாம். எனக்கு ஞானமே இல்லையா, இதை எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க கேளுங்க, பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா.